இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பேர் மிரப்பக்காய் மாம்சம். மிரப்பக்காய் மாம்சம் அப்படின்றது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இப்போ வாங்க நம்ம மிரப்பக்காய் மாம்சம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். மட்டன் கியூப்ஸ் 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 75 கிராம், பஜ்ஜி மிளகாய் 5 நம்பர், கரம் மசாலா 10 கிராம், நறுக்கிய வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 4 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 30 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 30 கிராம், நறுக்கிய தக்காளி 100 கிராம், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மிரப்பக்காய் மாம்சத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம மிரப்பக்காய் மாம்சம் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சாச்சு, எண்ணெய் போட்டோன்னு சொன்னேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம அந்த கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலான்னு சொல்லியிருந்தேன். அது ஹோல் கரம் மசாலா அப்படின்றது பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை இதெல்லாம் மிக்ஸ் ஆன இதுதான் நம்ம கரம் மசாலான்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் நான் பதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு இந்த ஃப்ளேவர் ஓரளவு பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்டு ஆனியன், ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா மாதிரி நல்ல ஃபார்ம் ஆகி வரும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கோல்டன் ப்ரௌனாக. இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். ஆந்திராவில் வந்து காரம் உங்களுக்கே தெரியும். ஆந்திராவில் வந்து காரம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் இந்த மிரப்பக்காய் மாம்சம் அப்படின்ற ஒரு ஐட்டம் வந்து பயங்கர பாப்புலராக இருக்குது. இது வந்து இது முழுக்க முழுக்க நம்ம இந்த பச்சை மிளகாவோட காரத்தை வச்சு மட்டனை ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வந்து இந்த மசாலா பொடியும் யூஸ் பண்ணுவோம். பட் பச்சை மிளகா தான் உங்களுக்கு வந்து டாமினன்ட் காரமாக இருக்கும் இதில். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பஜ்ஜி மிளகாயை போட்டு இதோட நம்ம வதக்குறோம். இது வதங்கி வரும்போதே உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு போட்டுங்க. இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி இதோடு எடுத்துருங்க. இந்த பச்சை மிளகா இதெல்லாம் வந்து இது போட்டு வதக்கும் போது இந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து நல்லா இந்த மசாலாவில் இறங்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலா சொல்லியிருந்தேன் நான். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், காரம் நிறையா வேணுன்றவங்க காரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா பவுடர் இதோட சேர்த்து இந்த மசாலாவோட வதக்கி எடுக்கிறோம். இந்த மசாலாவோட மிளகா பொடி, நம்ம அந்த மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கினோம். இது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடுவோம். இந்த தக்காளி போடும்போது கொஞ்சம் தக்காளி ஜூஸோடு சேர்த்து வதக்கிடணும். தக்காளி வதக்கிடுச்சு. இந்த தக்காளி நம்ம வதக்கும் போது இந்த மசாலா வந்து ரொம்ப திக்கு மசாலா வரும். பச்சை மிளகாவோட சேர்ந்து இந்த காரம் நல்லா இறங்கிட்டுருக்கு. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் கியூப் சின்ன போன்லெஸ் பீஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மட்டன் போன்லெஸ்ஸை போடுறோம். இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இதோட குக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மசாலாவில் இருக்க அந்த காரம், மசாலா எல்லாம் இந்த மட்டனோட சேர்ந்து வரும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டு இது மட்டனோட கொஞ்சமாக, இது மட்டனுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இந்த மட்டன் பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மசாலா ஓரளவுக்கு மசாலா நல்ல மட்டனும் மசாலாவும் கலந்து திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். மிரப்பக்காய் மாம்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் சில்லி, அந்த பஜ்ஜி மிளகா, நம்ம போட்ட மசாலாக்கள் அதோடு சேர்ந்து இது மாதிரி ஒரு திக்கான மசாலாவாக வரும். இதை வந்து நம்ம எப்படி பரிமாறுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த மிரப்பக்காய் மாம்சம் எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மட்டனு, மிளகா இதெல்லாம் சேர்ந்து இந்த மட்டனோட குக்காய் வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் மிளகாவோட மட்டனை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும்.
பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வந்தது. இந்த மட்டனோட இந்த மிளகா, அதாவது ஸ்பைசி பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து காரம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷு. மிரப்பக்காய் மாம்சன்றது இந்த பச்சை மிளகா காரம் எல்லாத்தையும் போட்டு மட்டன்லாம் ரெடி பண்ணுற ஐட்டம் இப்போ ரெடி ஆகிடுச்சு.